என்ன பாரு. ஏய் என்ன என்ன அப்படி? அட பாவி, உன் மாமா அந்த அளவுக்கு அப்பா அசிங்கப்படுத்திட்டாரு. நாயை விட கேவலமா பேசி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா அவமானப்படுத்திட்டாரு. அங்க அப்பாவோட நிலைமையை பார்த்துட்டு நானே அழுதுட்டேன். ஜோதி, புருஷன்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? 3 மாசம் தானே? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல டாக்டர். அவர் ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. யாரோ அவருக்கு தப்பான தகவலை கொடுத்திருக்காங்க. யாரோ வா? வாட்ஸ் ராங் வித் யூ? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. தமிழ் தான் நீங்க 3 மாசமா பிரெக்னெண்டா இருக்கிறத என்கிட்ட சொன்னாரு. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல டாக்டர். எனக்கு பொதுவாவே நாள் கொஞ்சம் தள்ளி போகும். 2 மாசம் 3 மாசம் ஆகும். இந்த வாட்டியும் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. மத்தபடி எனக்கு ஒண்ணும் இல்ல. ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். இஸ் இட்? சாரி தமிழ். ஜோதி சொல்றது எக்ஸாக்ட்லி கரெக்ட். அவங்க நார்மலா தான் இருக்காங்க. இதுக்கு காரணம் இவங்க உடம்போட வீக்னஸ் தான். இதை நாளடைவுல சரிப்படுத்திடலாம். யூ டோன்ட் வரி. எதுக்கும் என் டிஸ்பென்சரிக்கு ஒரு நாளைக்கு ஜோதி அனுப்பி வைங்க. நான் டெஸ்ட் பண்ணிட்டு என்னன்னு சொல்லிடுறேன். ஜோதி, நான் கிளம்புறேன். தமிழ், அப்ப நான் புறப்படுறேன். வழி அனுப்பிட்டு வரேன். வாங்க. என்ன சோதி, சொன்னாப்புல வந்துட்ட? ஒரு 2 நிமிஷம் பொறுத்தா? நானே வந்திருப்பேன். இதுக்காக நீ வரணுமாக்கும்? இல்ல பாட்டி, நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்களை பார்த்து அந்த ஈஸ்வரி அக்காவும் வந்திருக்கோம். அதான் நான் இந்த புடி. உள்ள 2 சின்ன பொட்டல இருக்கு. ஒரு பொட்டலம் போட்டாலே போதும். இருந்தாலும் நீ 2 போட்டுக்க நாளையில இருந்து. ரொம்ப நன்றி பாட்டி. எதுக்கு? எங்க வீட்டுக்கு வந்து ஈஸ்வரி அக்கா முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்க பொய் சொன்னீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி பாட்டி. நான் பொய் சொல்லி இருக்க கூடாது. ஏன், இந்த மருந்த கூட உனக்கு நான் கொடுத்துருக்க கூடாது. என்ன சொல்றீங்க? ஆனா நான் ஏன் செய்யறேன் தெரியுமா? நீ உன் புருஷன் உன்னை தவிர யாருகிட்டையும் பாசத்தை கொட்டக்கூடாதுன்னு நினைக்கிற. ஒரு பொண்ணு அப்படி நினைக்கிறதுல தப்பே இல்லம்மா. ஆனா சிசு கொலைங்கிறது ரொம்ப கொடூரமான காரியம்மா. இனிமே இந்த மாதிரி காரியத்தெல்லாம் என்ன செய்ய விடாத. இத பாரு, இந்த ஒரு முறை போனா போகுதுன்னு உன் விருப்பத்துக்கு நான் மறந்து தரேன். தயவு செஞ்சு இனிமே மறுபடியும் என்கிட்ட வந்துடாத. நான் பிரசவம் மட்டும் பாக்குறவன். இந்த கரு கலைக்கிற வேலையை நான் செய்ய மாட்டேன். இந்த பாரு, இந்த ஒரு முறை போனா போயிட்டு போகுது. இதுக்காக என்கிட்ட வராதம்மா. சாரி பாட்டி, இனிமே உங்களுக்கு நான் இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் கொடுக்க மாட்டேன். அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி தயவு செஞ்சு வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. பைத்தியக்காரி, நான் இத போய் வெளியில சொல்லுவேனா? எனக்கு தான் அது கேவலம். சொல்றவளா இருந்தா இந்த மருந்தை உனக்கு கொடுப்பனா? மறுபடியும் நீ இந்த மாதிரி வராம இருந்தா போதும். புரியுதா? சாரி, நான் தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஏய், நான் ஒன்றும் குழந்தைக்காக தவிக்கலப்பா. அப்படி இருக்குமோங்கிற ஒரு ஆதங்கம், அவ்வளோதான். அதான், வேற ஒன்றும் இல்லை, விட்டுரு. ஏய், இங்க பாரு. என்ன பாரு.
என்ன பாரு. ஏய் என்ன என்ன அப்படி அப்படி வா படிக்க. அப்பா 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 ஏய், எதுக்கு காக்கா கண் கூப்பிடுற மாதிரி அப்பாவை கூப்பிட்டு இருக்க? என்ன விஷயம்? அப்பா எங்கம்மா? என்ன விஷயம்னு சொல்லு. அவருக்கு என்ன, மச்சான் வீட்டுக்கு போயிட்டு மனசார பேசிட்டு வயிறார சாப்பிட்டுட்டு இப்பதான் வந்தாரு, பின்னாடி இருக்காரு. போ. அப்பா ஏதாவது சொன்னாரா? என்கிட்ட ஒன்னும் சொல்லலடா. உன்கிட்ட இதை பத்தில சொல்ல மாட்டாரு. விஷயம் என்னன்னு சொல்லுங்கறல்ல. மாமா கிட்ட திட்டு வாங்கிட்டு இங்க வந்திருக்காரு. நீ என்னடானா கோழி குழம்பு வச்சுட்டு மூக்கு பிடிக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஏய் மனோகர், ஏன்பா மனோகர், நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே விளங்கலையேடா. வல்லம் படுக கரும்பு தோட்டத்துக்கு போயிட்டு மாமா திட்டு வர சொல்லிட்டு மாமா வீட்டுக்கு போனேன். அங்க இதுதான் நடந்தது. அட பாவி, உன் மாமா அந்த அளவுக்கு உன் அப்பா அசிங்கப்படுத்திட்டாரு. நாயை விட கேவலமா பேசி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா அவமானப்படுத்திட்டாரு. அங்க அப்பாவோட நிலைமையை பார்த்துட்டு நானே அழுதுட்டேன். ஏங்க, இந்த அளவுக்கு நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? இதெல்லாம் பார்த்துட்டு அந்த உமா சும்மாவா இருந்தா? என்ன பண்ணுவா பாவம், சின்ன குழந்தை. அவங்க அப்பாவுக்குன்னு பேசுவாளா இல்லை எனக்குன்னு பேசுவாளா? அதுக்காக அந்த மனுஷன் உங்களை அப்படியா கேவலப்படுத்துறது? கொஞ்சம் கூட ஈவே இருக்குல்ல அந்த ஆளு. இந்த ஊர் என்னடானா சாமி அப்படி இப்படின்னு சொல்லி வணங்கிக்கிட்டு இருக்கு. நான் அந்த ஆளை சும்மா விட மாட்டேங்க. என் புருஷனை பிச்சைக்காரனை விட மோசமா திட்டி அனுப்பிச்சிருக்காரு. அந்த உலகநாதனை ஒரு கை பார்க்காம நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்ப அந்த மனுஷனோட மான மரியாதை போற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு தான் வரப்போறேன். அபிராமி, தயவு செஞ்சு உன் கோவம், ஆத்திரம், அவசரம் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு அமைதியாரு. தப்பு நம்ம பேர்ல இருக்கு, எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் ஆகணும். விட மாட்டேங்க. நான் என்ன வேத்து மனுஷியா? உங்களை பார்த்து இன்னைக்கு பேசினாரு, நாளைக்கு என்ன பார்த்து பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு உமாவை வளர்த்த, அதுக்கு அவர் கொடுக்கற பரிசு இதுதானா? நான் சும்மா விட மாட்டேங்க அந்த மனுஷனை. என் ஆத்திரம் தீர அவரை 4 கேள்வி கேட்டா தான் என் மனசு அடங்கும். அம்மா, சூட்டோட சூட்டா இப்ப போக வேணாமா, இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். முதல்ல அப்பாவுக்கு சாப்பாடு கொடுங்க. சரி வாங்க, எந்திரிச்சு வாங்க. அவர் கிடக்குறாரு. என் பிள்ளைக்கு என்ன பொண்ணா கிடைக்காது? அவளை விட ரதி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து என் வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரல நான் அபிராமி இல்லைங்க. வாங்க, அதையே நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. எந்திரிச்சு வாங்க. கோழி குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிடுவீங்க. வாங்க வாங்க. பார்வதிமா, ஜஸ்ட் 5 minutes, இதோ முடிச்சிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, நீ எத்தனை நிமிஷம் வேணாலும் எடுத்துக்க. நாளைக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு தான் கொட்டேஷன் ரெடி பண்றேன். என்ன பார்வதிமா? வெங்காயம். வெங்காயம்மா? ஆமா, வெங்காயம். அத உரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஆமா, పేరు தான் బెత్త పేరు, తాగుదానికా నీళ్ళు లేదు. பார்வதிமா, ஏதாவது கேட்கணும்னா ஸ்ட்ரெயிட்டா கேட்க வேண்டியது தானே, எதுக்கு இவ்ளோ கோச்சிக்கிற? இது பாரு, ராமசாமி பொண்ணு ராதாவுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அத பத்தி நீ என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கியா? அட, ஊர்ல கல்யாணம் மார்ல சந்தனம்ங்கிற மாதிரி யார் வீட்டு கல்யாணத்துக்கும் நீ ஏன் இந்த பாடு பாடுற? இது ஒண்ணு யார் வீட்டு கல்யாணமும் இல்லம்மா. பின்ன நம்ம வீட்டு கல்யாணமா? உனக்கு மூளைகளை குறைஞ்சு போச்சா?
வர வர நீ எசக்கு பெசக்காவே பேசுற. உன்னை ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போகணும். ஏ மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயேன், நிம்மதியா இருந்துடுறேன். என்ன பார்வதிமா, உனக்கு இங்க என்ன நிம்மதி கெட்டு போச்சு? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ராமசாமியும் தேவகியும் இங்க வந்து போனதுல இருந்து நீ ஒரு மாதிரியாவே இருக்க. ராமசாமி நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு அட்டெண்டர், அவ்வளவுதான். அவர் ஒரு சீனியருங்கிற மரியாதைய நான் என்னைக்குமே கொடுக்காம இருந்ததே இல்ல. அதுக்காக அவங்க வீட்டு கல்யாணத்தை ஏன் தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. சரி, இப்ப அவங்க வீட்டுல கல்யாணம் ஆக போகுது, அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்ற? ஷாம்லா, ராமசாமி கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பணத்துக்கு எங்கேயோ அலைஞ்சிட்டு உங்ககிட்ட வந்து கேட்டாரு. நீ அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. அது உன்னோட அபிப்பிராயம். நாம 2 பேரும் கல்யாணத்துக்கு போயிட்டு ஏதாவது மொய் பண்ண வச்சுட்டு வரலாமே. அதெல்லாம் முறைப்படி எங்க மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க செஞ்சிருவாங்க. அப்படி என்ன செய்வாங்க? ஒரு தட்டுல தேங்காய் பூ பழம், மணமக்களுக்கு புடவை பேண்ட் ஷர்ட், அப்புறம் பொண்ணுக்கு மோதிரம், பையனுக்கு வாட்ச். இதெல்லாமே நடக்கிற சங்கதி தான். மொய் பணமா ஒரு 1000 rupees வைப்பாங்க. கோடி கோடியா சம்பாதிக்கிறா, பெரிய காசு. 1000 ரூபாய். என்னங்க முணுமுணுப்பு? யார திட்டிட்டு இருக்க? இது பாரு, உன் ஆபீஸ் ஃபார்மாலிட்டி என்னவோ அதை செஞ்சுட்டு போங்க. ஆனா ராமசாமி வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காரு. நாம ஏதாவது செய்யணும். நீ சொல்றது கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற கதையா இருக்கு. கம்பெனில ஒரு ஸ்டாஃபுக்கு என்ன செய்வாங்களோ அதைத்தான் எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ராமசாமியா இருந்தாலும் சரி, அது அந்த ஸ்ரீராமனே வந்தாலும் சரி. இத பாரு ஷாம்லா, ராமசாமி ஒண்ணு வேத்து மனுஷன் இல்ல. ஒரு வகையில அவர் உனக்கு ஒரு வகையில அவரு எனக்கு சொந்தம். இது என்ன புது கதையா இருக்கு? புது கதையெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு உன் பெரியப்பா தான் சொந்தம், எனக்கு அப்படியா? எனக்கு 1000 பேர் இருக்காங்க. நான் தான் வெளியில காமிச்சிக்கிறது இல்ல. எது எப்படியோ நாம இந்த கல்யாணத்துக்கு போறோம், அவ்வளவுதான். என்னப்பா பண்ணுறது? ஏதோ நீயும் ஆசைப்பட்டேங்கிறதுக்காக உங்கள் மாமா வீட்டுக்கு போய் உமாவை பொண்ணு கேட்டேன். என்ன வெட்டாத குறையாக விரட்டி விட்டாரு. பேசாம நீ உமாவை மறந்துருப்பா. அப்போ உமா எனக்கு கிடைக்கவே மாட்டாளப்பா? வேணாண்டா, அந்த ஆசையை உன் மனசுலேருந்து எடுத்துரு. கிட்டாதாயின் வெட்ட நம்பரன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த பொண்ணையே நினச்சிட்டு மனசை கெடுத்துக்காத. என்ன பிள்ளைக்கு கீதா உபதேசம் நடந்துகிட்டு இருக்கா? ஏன் அபிராமி சும்மா வயிற்றுல கொட்டிக்கிட்டு புள்ள அவனே பாவம் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அபிராமி, பேசாம நம்ம மனோவுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஏன் உமாவை நான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேனா? அப்படி சொல்லுங்கம்மா, உங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட அப்பாக்கு இல்லை. ஏய், அங்கே போய் உனக்காக பொண்ணு கேட்டு நான் பட்ட பாடு எனக்கு தான்டா தெரியும். மறுபடியும் அந்த வீட்டு வாசலில் போய் பொண்ணுன்னு கேட்டோன்னு வச்சுக்கோ, நம்மளை இந்த ஊர்லேயே இருக்க விட மாட்டாரு உங்க மாமா. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன், என் அண்ணன் கிட்ட பேசிட்டு ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டு வாங்கன்னு. என் பேச்ச 2 பேரும் கேட்டீங்களா? இல்ல. இங்க பாருங்க, மயிலே மயிலேன்னா இறகு போடாதுங்க. ஏதாவது மந்திரமாயம் செஞ்சுதான் உமாவை இங்க கூட்டிட்டு வரணும், புரியுதா? அபிராமி, உமா இப்போ கூட நம்ம மேலே பாசமாக தான் இருக்கா. போய் கூப்பிட்டா உடனே ஓடி வந்துடுவா. கூட்டிகிட்டு போய் கல்யாணமும் பண்ணிடலாம். இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா? தப்பு இல்லை. உங்கள் அண்ணன் முடியாதுன்னு சொன்னால் பேசாமல் விட்டுற வேண்டியதானே? அவளை கொண்டு வர அஸ்திரம் என்கிட்ட இருக்குங்க. அவ என்ன மீறி போயிடுவாளா? அதை என்ன நான் பாத்துடுறேன்னு. ஆமாம், ஆவுனா அஸ்திரத்தை எடுக்கிறேன் வஸ்திரத்தை எடுக்கிறேன்னு எதையாவது சொல்லிக்கிட்டே இரு. எல்லாம் புலி வருதுங்கிற கதை தான் இவகிட்ட. கடைசியில் பூனை கூட வர போகிறதில்ல. ஆமாம் மனோரா, உங்கள் மாமா உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு? ஏதாவது மாற்றம் தெரியுதா? அதெல்லாம் ஒரு மாற்றமும் தெரியலப்பா. எப்பயும் மாதிரி தான் நடந்துக்கிறாரு, எல்லா வேலையும் வாங்கிக்கிறாரு. அந்த மட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, போய் நேரத்தோட படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் அந்த வீட்டில் போய் வேலையை பார் போ. அப்போ உமா? டேய், அதான் மறந்துடுன்னு சொல்லிட்டானடா. அப்புறம் எதுக்கு உமான்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற? மனசை தேத்திக்கோ. போய் படு போ. விட்டா தேவதாஸ் மாதிரி தாடி வளர்த்துட்டு திரிவான் போல் இருக்கு. இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள வரீங்களா இல்ல கதவை சாத்திட்டுமா? ஓம் வருணாய நம, ஓம் பிரதீகசே நம, ஓம் சுரூபினே நம, ஓம் பாதகஸ்தாய நம, ஓம் ஜலாதிபதயே நம, ஓம் தீர்த்தராஜாய நம, ஓம் வக்கரவாகனாய நம, ஓம் சேதச்சத்திரதாரிணே நம, ஓம் அரங்கமணிபூஷணாய நம, ஓம் கேசவாய நம, ஓம் நாராயணாய நம, ஓம் விஷ்ணவே நம, ஓம் திரிவிக்ரமாய நம, ஓம் வாமனாய நம, ஓம் ஸ்ரீதராய நம, ஓம் ரிஷிகேஷாய நம, ஓம் ரத்மநாபாய நம, ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதந்தாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஸ்வாஹா. ஓம் हिरण्यवर्णां हरिणीं शिवनरप्रदां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महाभः तां महाभः जातवेदो लक्ष्मीर्मणमगामिनी इं यस्यां हिरण्यं विद्येयं
तावत्सं पुरुषानः महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा महागणाधिपते तन्नमः மாப்பிள்ள தாலியை கட்டுங்க கெட்டி மேளம் நிறுத்துடா. சம்மந்தி, என்ன நியாயம் இது? தாலி கட்டுற நேரத்துல கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்களே, இது நியாயமா? 1,00,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய் தான் கொடுத்துருக்க. எனக்கு இப்பதான் இந்த விஷயமே தெரிய வருது. என் பொண்டாட்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டா. இப்பவே இவ்வளவு தில்லுமுல்லு பண்றீங்களே, உங்களை எப்படியா காலம் பூரா நம்புறது? சம்மந்தி, நம்புன இடத்துல பணம் தரதா சொல்லி கடைசி நேரத்துல கையை விரிச்சிட்டாங்க. இருக்கிற பணத்துல நகை நட்டுலாம் வாங்கிட்டோம். கல்யாணம் முடியட்டும், 2-3 மாசத்துல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் நாங்க கொடுத்துடுறோம். கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம். என் மானம் போயிரு சம்பந்தி. நான் நம்பினவங்களெல்லாம் என்ன மோசம் பண்ணிட்டாங்க. நீங்களும் என்ன கைவிட்டாதீங்க சம்பந்தி. நீ நம்பினவங்க உன்னை மோசம் பண்ணதுனால நீ என்ன மோசம் பண்ண பாக்குறியா? டேய் வாசு, டேய் எழுந்துடுறா. வேண்டாங்க. எழுந்துருன்னு சொல்றேன்ல, என்ன உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அம்மா, தயவு செஞ்சு உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்கம்மா, கல்யாணத்தை நிறுத்த வேணாம்னு சொல்லுங்கம்மா, கல்யாணத்தை நடத்த சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஐயா, உங்க கால்ல விழுந்து கேக்குறேயா, இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. கல்யாணத்தை நடத்துங்கய்யா, நடத்துங்கய்யா. எப்பாடுபட்டாவது நான் உங்க வீட்டுக்கு வந்து பணத்தை கொடுத்துறேன்யா. ஒரே பொண்ணுங்கய்யா, அவ மனசு பொறுக்க மாட்டா. முகூர்த்த நேரத்துல கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கய்யா. அப்புறம் என் மகளுக்கு யாருங்க வாழ்க்கை கொடுப்பா? ஐயா, அவ உயிரோடவே இருக்க மாட்டாயா. ஏன்டி இன்னும் நின்னுக்கிட்டு இருக்க? கிளம்புடி. டேய் வாசு, ஏன்டா இன்னும் உட்கார்ந்து இருக்க? எழுதுடா. டேய் உட்காரு. நீ ஏன்பா அவனை உட்கார சொல்ற? சித்தப்பா, உங்க குணம் தெரிஞ்சதா அப்பா இந்த கல்யாணத்துக்கு வரல. என்னையும் போவானு சொன்னாரு. நான் தான் கேட்கல, வந்துட்டேன். எல்லா பசங்க கல்யாணத்துல கலாட்டா பண்ணீங்க, கடைசி பையன் கல்யாணம் சித்தப்பா. இதுலயுமா கலாட்டா பண்ணுவீங்க? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? இது பாருங்க, நீங்க எனக்கு தூரத்து சொந்தம் தான், இருந்தாலும் சொந்த சித்தப்பா மாதிரி நடிச்சு இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? எது கல்யாணத்தை நிறுத்துறீங்க? சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருக்கிற இந்த குடும்பத்துல எப்படி சம்பந்தம் வச்சுக்கிறது? இத பாருங்க சித்தப்பா, 2 பேர் தரப்புலயும் தப்பு இருக்கு. வரதட்சணை கேட்கறதும் தப்பு, வரதட்சணை கொடுக்கறேன்னு சொல்றதும் தப்பு தான். இப்ப என்ன, 50,000 ரூபாய் கொடுத்தாச்சு, 50,000 ரூபாய் பேலன்ஸ் தரணும், அவ்வளவுதானே? கொஞ்சம் பொறுங்க, வரேன்.